இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியாவை எப்படியாவது நம்ம மாட்ட வைக்கணும், ஜெயிலுக்கு உள்ளே தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். இலக்கியாவை சப்போர்ட் பண்ணுறவங்க அத்தனை பேரும் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை ஜெயிலில் தள்ளணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மயக்க மருந்தை யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி வேகமாக அந்த கோயிலை சுற்றி போயிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது யாருமே கண்ணுக்கு தெரியலுங்க. கடைசியாக இளநீ கடையில் தானே நம்ம இளநீ குடித்தோம், அங்கே போய் விசாரித்து பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநீ கடைக்கார போயிட்டு விசாரித்து பார்க்குறாருங்க. பார்க்கும் பொழுது ஒன்றுமே புரியலைங்க. அவரை போய் கேட்கும்போது, நீ தானே நான் குடித்த இளநியில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. கேட்கும் பொழுது, நான் சத்தியமாக கிடையவே கிடையாதுங்க, இதை நான் செய்யவும் கிடையாது, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க இளநீ கடைக்காரு. சரி ஓகே, உங்ககிட்ட வேறு யாராவது இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் யாரும் அப்படிலாம் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாருங்க. அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா, உனக்கு எவ்வளோ காசு வேணுமானாலும் தரேன், நான் நீ என்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமானாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியலங்க நம்ம இளநீ கடைக்காரரு. சரி ஓகே, அதுக்கப்புறமா ஒரு பெருந்தொகையை கையில் காட்டின உடனே பார்த்திங்க அப்படின்னா இளநீ கடைக்காரும் மயங்கிட்டாருங்க. எவ்வளோ தொகை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லட்ச ரூபா தரேன், யாருன்ற விஷயத்தை எனக்கு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கையில் காட்டுறாருங்க. அஞ்சலி காட்டின உடனே இளநீ கடைக்காரரும் மயங்கி, யாருன்றலாம் தெரியாதுமா, யாரோ ஒரு பொம்பளை இந்த பவுட்ரு கலந்து கொடுங்க இளநியில், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இலக்கியா சொல்லிட்டாங்க. இலக்கியா சொன்னதா அஞ்சலிக்கிட்ட மொத்தமும் இளநீ கடைக்காரர் ஒப்பிச்சிட்டாருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, கோயிலில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்புறமா தாங்க ஒரு ஐடியாவே வருது. கோயிலை சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே தாங்க அவளுக்கு ஒரு சந்தோஷமே வந்தது. கண்டிப்பாக இப்போ எப்படி இருந்தாலும் சிசிடிவி கேமராவில் அவங்க யார் வந்தது போனதை மொத்தம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கோயில் அதிகாரிக்கிட்ட கேட்குறாங்க. அதிகாரியும் அப்படியெல்லாம் சும்மாலாம் யார் கேட்டாலும் கேமராவை தூக்கி காட்டிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரியான வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வருது.